தம்பி பிரச்சனை வீடு ஒன்று கிடச்சிது சாமி. வீட்டுக்காரம்ம பேரில் வாங்கி அந்த வீடு பத்திரம் வாங்கினதுலேருந்து உடம்பு பிரச்சனையாக இருக்குது. காலில் விட்டுவாடா. ஒன் 2 3 4 4 போர்ஷன் இருக்குது அந்த வீட்டில். ஆமாம் சார். 4 இரண்டாவது போர்ஷனில் ஒரு முக்கில் வந்து தரை வந்து கொஞ்சம் உயர்ந்துருக்கு. ஆமாம் சார். அது கட்டும்போது பிரச்சனையாக தான் இருந்தது. போடா இருந்தானே எவ்வளோ வாங்க சொன்ன உன்னால காலில் விட்டு வா. குட்டடி குட்டடி வர்றேன் தர்றேன். அதுக்கு உள்ள ஒரு வகையான ஒரு பழங்காலத்தில் உள்ள ஒரு சில தவறான ஒரு சக்தி அந்த மண்ணில் இருக்குடா. ஆமாம் சார். அதை நான் நீக்கி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஆமாம் சார். என்னடா தொழில் பார்க்குறேன்? பேட்டரி யூபிஎஸ் சர்வீஸ் சாமி. சரி, அடுத்த 15 நாள் படுக்கிற மாதிரி ஆயிடுது. பிறகு என்னை பார்த்துட்டு போ. படுத்த பிறகு நடுமுதுகளை பிடிச்சிக்கணும், இடுப்பில் வலிக்கும், எந்திக்க முடியாது. புரியுதா? அந்த சக்தியை நீக்கி தரேன் வீட்டில். கர்பசாமிக்கு ஐயன் கர்பசாமிக்கு பெண்மகளின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி. ஜபாவை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா வேணும் பொம்பளை பிள்ளைக்கு? சரி, கண்ண முடிக்காங்க. நல்லா கண்ண முடியுமா? நல்லா கண்ண முடியும். இன்னொரு தினம் கால் வந்துட்டுவாமா. குழந்தை 6வது மாதமாக வயிற்றில் இருக்கின்ற பொழுதே நரம்பியல் சம்பந்தமான வாதம் சம்பந்தமான கிரகங்கள் ஆட்சி செய்யப்பட்டன. அதை முதல்ல ஆராய்ச்சி செய்திருந்தால் இதுக்கு ஒரு முடிவே கிடச்சிருக்கும். ஆனால் இந்த பிள்ளையை நிற்க வச்சு நடக்க வச்சு தந்தால் போதுமில்ல, கால் வந்துடலாம். கற்பகமே உனையன்றி துணையாரம்மா. வரலாம் மகளே, கண்ண முடிக்கா. கர்பசாமிக்கு வெற்றி உண்டு. ஜெயிச்சுத்தார 3 முறை என்னையை பாரு, மத்தியானம் என்னையை பார்த்து 3:30 மணிக்கு. இந்தாப்பா பராசக்தி. திருமணம் முடித்து மன அமைதியான வாழ்க்கை நடக்கவில்லை என்று கேட்டு வந்தது யாருக்குப்பா? கால் வந்து இது யாரு? பையனுக்கு என்னாச்சு? பாடலை, கால் வந்துட்டாங்க. ஒரே ஊரில் ரொம்ப உத்தரவு ஓடுங்களா பண்ணிதாங்க. இது யார் இந்த பொண்ணு? மனம் பதறாமல் பக்கத்தில் வாங்க எல்லாரும் ஒன்று போல. இன்னதன் அருகிலார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழில் கனிவாய் பகர்ந்தார் அருள் வள்ளல். மனதாலும் நரம்பியலாலும் பாதிக்கப்பட்ட மகள் இவள். இந்த நிலைகள் மாறுமா? இறுதியில் எங்களுக்கு பின் இவளை காப்பது யார் என்ற ஒரு கேள்வியும் வேதனையும் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றது. இந்த பிள்ளையை ஓரளவு மனதை தெளிவுபடுவதற்கு 3 மாத காலங்களாகும். மெல்ல மெல்ல வளர்ந்து தன்னை தானே காப்பாற்றி பராமரித்துக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்துருவேன், தெளிவாக்கித்தானே. உன் பையனுடைய இல்லற வாழ்க்கை பிரிவுக்குரியதாக இருக்கும். அந்த வாழ்க்கை இனி சேராது என்பது உறுதியானதாகிவிட்டது. புதுமையான வாழ்வை பெற்று இருதார யோகத்தோடு வாழ பிறந்தவன் உன் மகன். தேவையில்லாமல் மோதி அவமானப்பட வேண்டாம். பொறுத்திருந்தால் 7 மாதங்களுக்குள் வாழ்க்கையில் தெளிவும் வெற்றியும் கிடைக்கும். கால் ஒன்று வரலாம். வரலாம்.
அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினால் பல ஆராய்ச்சிகளை செய்து முடிவெடுக்கவும். இந்தாப்பா பொண்ணுக்கு திருமணம் எப்படி? திருமணம் பொண்ணுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு கேட்க வேண்டிய கேள்வி. அது அவ்வளோ தள்ள விடக்கூடாது. சரி, நல்லா இருக்கு. நான் இருக்கிற வீட்டில் இப்போ இருக்கலாமா? வீட்டில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மனசில் தான் பிரச்சனை. எல்லாம் தீரும். நல்லா இருங்க. கர்மசாமிக்கு சிவகங்கை கரையினிலே சிவகங்கை சிவகங்கை பக்தரான சிவகங்கை சிவகங்கையா காரைக்குடியா உங்களுக்கு? சிவகங்கையில் மாவாட்டு சிவகங்கையில் மாவட்டம். சிவகங்கை அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மங்கை வரலாம். கால் வந்துட்டுவாமா? ஃபோன் பேசாதீங்க தம்பி அவர்களே. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கலாமா? விபூதி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும்ல. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் உன் குடும்பம் கொடி கட்டி பறந்த குடும்பம். குறுகிய ஒரு காலத்துக்குள்ள உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டி உன்னுடைய குடும்பத்துக்கு மாந்திரிகத்தால் செய்வனை வைத்து உன் குடும்பத்தில் 3 பேர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதில் உன் சகோதரன், இனி ஒரு நபர், நீ ஒன்று. இந்த பாதிப்பில் இருந்து மனசே பாதிக்கப்பட்டு குட்டிச்சாத்தான் குரலியை ஏமாற்றி தன்னுடைய உடலில் ஏற்றி வைத்திருப்பதாக ஒவ்வொரு பிரேமை சக்தியும் உன் உடலில் தோன்றும். இந்த நிலைகளை மாற்றி உன்னை மீட்டி தந்தால் போதுமா? கால் ஒன்று சொல்லலாம். அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழுமிடம். வேற என்ன வேணும் மகளே? பக்கத்தில் வா. உன்னை இருக்க வச்சு தாரேன். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி என்னையிலிருந்து நீக்கியாச்சு. வெற்றி உண்டு. தைரியமாக இருக்கலாம். பண்ணி தந்துடுறேன். கர்மசாமிக்கு கல்யாண குறிப்பு கிடைக்குமா என்று கேட்டு வந்தது யார்? திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க யார் உண்டா? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க, வீடு இடம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க வாங்க, கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்குள்ளே நிறைய இருக்குது. முன்னோர்கள் செஞ்ச சில புண்ணியங்களில் இந்த பாக்கியங்கள் உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தெய்வத்தினுடைய சக்தியும் அடிக்கடி வந்து உங்களுக்கு தெய்வ தரிசனமாக காட்சி கொடுக்கும். இப்போது 3 ஆண்டு காலங்களாக வீடு மனை சம்பந்தமான விஷயமும் ஆரோக்கியம் சம்பந்தமான மனக்குறைகளும் இருக்கும். நீ செய்துகிட்டு இருக்கின்ற பணியில் அவசியமில்லாமல் சிலர் தலையிட்டு ஒரு நிம்மதியை கெடுத்திருப்பார்கள். இந்த நிலைகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி தர வேண்டும். சரியாக 1.25 வருஷங்களுக்குள் புதுமையான வீட்டை அமைத்து மாளிகையாக்கி தீபமேற்றி தந்தால் போதும்லா? கால் நோட்டு வரலாம். கர்மசாமிக்கு வெற்றி உண்டா மகனே? இந்தா வாங்கிக்கா. நல்ல புரிஞ்சியா வார்த்தைய? வாங்கிக்கா. நல்ல சரி. கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாரு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்ன பிள்ளைக்கு என்ன? கால் வந்துட்டாங்க.
சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போ. இன்னொரு தர கால் சொல்லலாம். காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருக ஆட்டத்திலே வரலாப்பா. எப்பா நீ வந்தோடனே முருகப்பெருமான் வராரு, என்னையா விஷயம்? முருகன் மேலே முருக பக்தர்களா? காவடி எடுப்பீங்களா, பால்குடம் எடுப்பீங்களா? கும்பிடுவீங்க. அதான் முருகா முருகான்னு கூட்டமாக போகிறாங்களே. எங்கே இருக்குது அந்த கோயில்? சரி, ஓகே. சிவகங்கையிலேருந்து திருச்செந்தூர் வந்துடுவீங்களா? சரி, கால் வந்துட்டுவாங்க. வரலாம். இப்போ உன் பிள்ளைய உன் இஷ்டப்படி லாந்த விட்டுற வேண்டி தானே? உன் பிள்ளைய என்ன செய்யணும்? இப்போ நல்ல புரிஞ்சுக்கா. ஒரு பிள்ளையினுடைய கிரகத்தில் 9ஆம் இடத்திலே சனி பகவான், 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையின் மீது கொஞ்சம் வெறுப்பும் மறைமுகமான பாசமும் தான் இருக்கும், வெளிப்படுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், புகழுடையதாக மாறும், தொழிலும் உயர்ந்திருக்கும், அதில் குறையில்லை. இப்போதைக்கு 1 வருஷத்துக்கு உட்பட இடம் வீடு தகுந்தமான மன வருத்தம் தோன்றியிருக்கும். அதுக்கு நிறைய பணத்தடைகளும் மனிதனால் இடைஞ்சலும் தோன்றியிருக்கும். அவைகளை மாற்றி வெற்றியாகி தந்தால் போதுமா? காலம் ஏய், உண்மையை கேட்குறான் பாரு ஆம்பளை, நல்ல பையன். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆம்பளை பேருக்கு சொத்து இருந்தால் ஆசை பாசத்தோடு யார்ட்டையும் பழகுனாமனா அவனுக்கு எழுதி வச்சுருவான். அதனால் பொம்பளை மேலே பாசம் இருந்தால் வீடு கட்டினாலும் வீடடங்கி இருப்பா சொத்து நினைக்கும்னு சொல்லி பொண்டாட்டி பேரில் எழுதினாங்க. அதை என்ன ஸ்கிரிப்டை மாற்றி சொன்னார். இடமும் வீடும் வாங்கணுன்னா உடனே பொண்டாட்டி பேருக்கு எழுதி கொடுக்குறது தப்பு. குறிப்பிட்ட காலத்தில் புருஷனை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு அவள் சொத்தை அடக்கிக்கிடுவான்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார். அவருடைய அனுபவம் சினிமா உலகத்தில் உள்ள அனுபவம். நல்ல வார்த்தை அது. யார் ஏன் மேலே கோவப்பட்டுறாதீங்க. ஓ யோகத்துப்படி அந்த வீடு ஓம் பேரில் தாண்டா இருக்கணும். இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு வா. பணம் வேணுமா வேண்டாமா? இந்தா வாங்கிக்க. நல்லா கர்மசாமிக்கு தான் பார்க்குற தொழிலில் வெற்றி வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? வாப்பா. அதுவும் அங்கே என்ன தொழில் தான் பார்க்க தம்பி? நீ என்ன பூஜை? அதில் என்ன பிரச்சனை உனக்கு? கால் வந்துடும். அதான் தோற்று போயிட்டு வெற்றி வேணும்னு கேட்குறேன். கால் வந்துடும். ஞான மந்திர சுரூபா நமோ நம. வேத மந்திர சுரூபா நமோ நம. வரலாம்ப்பா. பாலுகோவா உட்கார். நீ தெய்வத்தொண்டு புரிவதற்காக பிறந்தவன் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் சில பேர்களுடைய போட்டி மனப்பான்மையால் சில பேர்களுடைய அதிருப்திகள் ஏற்பட்டு அந்த பணிகள் உன்னை விட்டு நீக்கப்பட்டது. அதுக்கு கிரகங்களும் ஒத்துழைத்த காலம். மனிதன் மட்டும் குற்றவாளி இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆவணி மாதத்திலிருந்து சதுர்த்திக்கு முன்னால் நீ தெய்வ பணியை தொடங்குவாய். புதுமையான தொழில் ஆரம்பிக்க ஜனவரி மாதம் வரை பொறுமையாக இருந்து செய்ய வேண்டும். கோயம்புத்தூரில் தான் பார்க்கணும். அதை பற்றி பின்னால் பேசுவோம். இந்தா தெய்வ பணியும் தொடங்கும், புதிய தொழிலும் ஆகும். வெற்றி உண்டு மகனே, நடக்கும். ஆனால் பணம் தந்திருக்கிறேன், கிடச்சிடும். பாண்டுரங்கான்னு சொல்லிக்கா உள்ளத்துல. கர்மசாமிக்கு என் கையில் இருக்க நிலங்களெல்லாம் விற்று தரணும் ஐயா அப்படின்னு கேட்டு வந்தவங்க. நீங்கள் என்ன நிலம் வச்சுருக்கிறீங்க? நிலம்னு சொன்னால் கடன்னு சொல்லுதிய, கடன்னு சொன்னால் நிலம்னு சொல்லுதிய.
புரிந்தும் புரியாத புதிர்கள் போல் வந்திருக்கிறீர்களே. இன்னும் ஒரு முறை காரணம் சொல்லலாம்ப்பா. கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே கண்ட போது ரெண்டு இடத்த விற்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தரேன். முதல்ல ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடந்து டோக்கன் அட்வான்ஸ் வர போயிடுது. ஆனால் அது அப்படி நின்றுச்சு. இப்போ மீண்டும் அதை இயக்கி உனக்கு நான் விற்பனை ஆக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? கால் ஒன்று வரலாம். உன்னுடைய தொழில் தடைக்கு போட்டியினார சில மாந்திரிக தவறுகள் நடந்திருக்கு. அந்த தவறுகளிலிருந்து நீக்கி உன்னை நான் வெற்றியாக்கி தரேன். 3 மாதங்களுக்குள் சில கோடிகளுக்கு விற்பனையாகி அட்வான்ஸ் வாங்க சக்தியை தாரப்பா. எந்த வழக்கும் தொடராது. ஜெயிக்கலாம். வெங்கடேசன் வந்திருக்கான், பார்த்துக்கோங்க. வெங்கடேசன் இங்கே இருக்காரு, பார்த்துக்கோங்க. எனக்கு கூட பார்த்துக்கூடா. சுவாமியே நல்லா இருப்பா. என்னுடைய கடன்களை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் கால் வந்து வரலாம். என்ன தொப்பு தொப்பு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக உடல்நிலை கோளாறுகளும் உண்டு, உறவினர்கள் வெறுப்பும் உண்டு, தீராத கடன்களும் மனவேதனையும் ஏற்பட்டு இருப்பிடம் மாற்றிக்கொள்ளக்கூடிய தரவிதியை பெற்று இப்பொழுது என்னை பார்க்க வந்தீர்கள். காலம் சொல்லலாம். கையும் காலையும் கட்டிக்கிட்டாங்க. வீட்டு தெய்வம் என்னும் பெண் தெய்வத்தையும் நம்முடைய குல தேவதையும் நம் இல்லம் வராமல் நின்று விட்டன. அப்படி நின்ற காலத்தில் இருந்து இதுவரை துன்பமும் ஏமாற்றங்களும் குடும்ப பகையும் தோன்றியது. இவைகளுக்கு மாந்திரிகம் ஒரு காரணமா என்ற ஒரு சின்ன சிந்தனையும் உள்ளத்தில் உண்டு. நடந்தது உண்மை என்றே நான் சொல்வேன். அதில் எந்த ஐயப்பாடுகளும் இல்லை. தீய சக்தியை தீர்த்து தெளிவடைய வைக்கிறேன் அப்பா. கால் ஒன்று வரலாம். மகிழ்ச்சியை வென்ற மணிகண்ட தேவனை மன்னித்தருள்வாயே. சபரிமலைக்கு போயிருக்கியா? ஒரு முறை தரிசனத்தை செய்துகள். கர்மசாமிக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்குள் உன் கடன் தீருமப்பா, வெற்றியாக்கித்தார். இந்த நரமடைவாய் மகனே, ஆடி அமாவாசைக்கு வந்து சேர். ஐயன் கர்மசாமிக்கு தாராபுரம் தரமாட்டேன். கர்மசாமி ஓராண்டு காலங்களாக ஒரு தொழிலை நோக்கி நாம் புறப்பட்டு ஏகப்பட்ட பணத்தை இழந்து நம்பிக்கை துரோகத்தால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன். எனக்குன்னு ஒரு தெளிந்த வழியை காட்டி என்னை வாழ வைக்கக்கூடிய காலம் உண்டுமா, அல்லது வேற எங்கேயாவது தொழிலை பார்க்கறதுக்கு பெயரிட்டுமான்னு உன் உள்ளம் சொல்லுதுடா மகனே. கால் ஒன்றுவோம். தொழிலை அமைச்சு தாரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேற என்னடா வேணும்? பக்கத்தில் வா.
தோட்டத்தில் ஒரு காரியம் நினச்சிருக்கேன், அது நடக்கணும். தோட்டத்தில் நான் இருக்கிற இடத்துல ஒரு காரியம் நினச்சிருக்கேன், அதை வெற்றியாக்கி தரேன், நடத்தி வச்சு தரேன். சரி சரி இதுதான். அதுக்குரிய பணம் உண்டு, தெய்வ துணையும் உண்டு. ஜெயிச்சுக்கோ. கருப்பசாமிக்கு சாப்பிட்டு போடா தம்பி. என்ன கரூர் கரூர் பக்தரான கரூர் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்ன விஷயம், முருகன் வராரு அப்படியா? கால் வந்து என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்காப்பா. சரி, இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. யார் இவர்கள்? சரி, உன்னுடைய கிராமத்துக்குள்ளே இறங்கினோடனே இடப்புறத்தில் ஒரு அம்மன் தெய்வம் வருது. யார் அது? சரி, வெற்றியான தெய்வம் தான். ஒரு காலத்தில் அந்த எல்லையில் நான் கருப்பசாமி இருந்திருக்கேன். என்னை எல்லாரும் கும்பிட்டாங்க. இப்போ 1.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய உடலில் தளர்ச்சியும் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நஷ்டங்களும் கடன்களும் வந்து வீழ்ச்சியாக்கப்பட்டிருக்கு. இதுபோக வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலைகள் அடிக்கடி சோர்வுற்று நரம்பியல் சம்பந்தமான பிணிகள் ஏற்பட்டு மனக்குழப்பம் தோன்றியிருக்கு. இவைகளுக்கெல்லாம் காரணம் எந்த செய்வினைகளும் கிடையாது, கிரகங்களால் ஆன உண்மைகள். இவைகள் இயல்பாக மாறக்கூடிய காலங்கள் வந்து விட்டன. ஆவணி மாதத்துக்குள் எல்லாமே மாற்றமாகும். உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? படிப்பை தொடர்ந்து விடலாம். வெற்றி ஜெயிச்சுக்காம 3 முறை என்னைய பார். ஆடி அமாவாசைக்கு வந்து சார். தம்பி தான் சாமி, தாத்தா போட்டா கம்மி சொன்னது. ஓ, வாங்கிக்கலாம். என்னம்மா கர்மசாமிக்கு அப்படியா? குழந்தை பற்றி கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? குழந்தை வரம் வேணும்னு சொல்லி வந்தவங்க யாருண்டா? குழந்தை வர வேண்டும் என்று முக்கனியில் சாரெடுத்து 3 தமிழ் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய். 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை. இது யார்? அம்மா உட்காருங்க. என்னப்பா வேணும்? நான் ஒரு பாட்டு பாடினேன். 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை. நீங்கள் பணி செய்து கொண்டிருந்த கோவில் சம்பந்தமான விஷயத்தில் 4 பேர்கள் முக்கியமாக கொண்டு பகையை உருவாக்கி செய்யாத பிழைக்கு குற்றவாளி என்று உங்களை காட்டி சமுதாயத்தில் தலைகுனிந்து அவமானத்தை உருவாக்கினார்கள் திட்டம் போட்டு. இதில் மாந்திரிகம் சொந்தமான தவறுகளையும் செய்து தெய்வ சங்கல்பம் இவனுக்கு துணை கொடுக்க கூடாது என்று தடையும் காட்டி இப்பொழுது நீங்கள் மனநோயால் உடல் நோயால் பணத்தால் பாதிக்கப்பட்டு ஊரில் இருப்பதே சரியா தவறா என்று கேள்விகளை உள்ளெழுப்பி வந்தீர்கள். உண்மையா? 300 400 கால் வந்துட்டு வா. என்னமாச்சு? வீட்டுக்கு போறியா? போ. அந்த ஆளு
அந்த பாடல்களிலே இரண்டாவதாக எழுதப்பட்ட வரிகளுக்கு நீங்கள் விளக்கத்துக்குரிய நபர்கள். முக்கனியில் சாரெடுத்து 3 தமிழ் தேனெடுத்து முப்பாலினே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பான் என்று குழந்தையை பற்றி சொல்ல வேண்டிய வார்த்தை. உங்களுக்கு பிறக்கும் குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். அந்த குழந்தையினுடைய ஜனனம் தை மாதத்துக்குள்ளே நடக்கும். பிறக்கும் பிள்ளைக்கு முருகா என்று பெயர் வைக்கணும். காலம் ஏன் அப்படி திடீர்னு முருகான்னு நம்ம சொல்லிட்டோம்? இவங்க கும்பிட்டாங்களா? இல்லை. உன் பிள்ளை முத்தமிழ் அறிஞனாக இருப்பான். முத்தமிழ் அறிஞனாக இருப்பான். 3 ஒழுக்கம் கொண்டவனாக இருப்பான். ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யும் தலைமை பீடத்தில் உட்கார்ந்திருப்பான். IAS அல்லது IPS. இந்தா உன் பிள்ளைக்கு சக்தியும் கொடுத்தாச்சு, பக்தியும் கொடுத்தாச்சு. வெற்றி அடைவார். மீண்டும் அந்த ஊர் கோயில் உங்களை நிரபராதி என்று ஏற்றுக்கொள்ளும். கூப்பிட்டு வர வைக்கிற வெற்றியை என்னாலும் உயர்ந்திருப்பாயம்மா. சகல புண்ணியம் நாராயணா நாராயணா நாராயணா. சரி, ஆனந்தமடைங்க ஆனந்தமடைங்க. கர்பசாமி, என் தொழிலும் கடனும் தீரணும், என் தொழிலும் நல்லா இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன தொழிலே? காலம். ஒரு பூமியை வச்சிருக்கவா வேண்டாமா? ஒரு பூமியை வச்சிருக்கவா வேண்டாமா? அதுதான் வேண்டாம்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். இந்த சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்த பார்க்கறதுக்கும் போக முடியலை. அதில் விவசாயம் பார்த்து லாபமும் எடுக்க முடியலை. அதனால் எனக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்குது கருப்பசாமி. அதை தூக்கி தூர எரிஞ்சிட்டு ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டா என்ன? எஸ், கால் வந்துட்டு வா. ஐயா, அப்படியா? சரி, கேட்குறேன் ஐயா. எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும். எந்த ஊரில் உள்ள முருகப்பெருமானுக்காவது வேண்டுதலை செய்து போகாமல் இருக்கிறீர்களா? பழனிமலைக்கு, பழனிமலை முருகனுக்கு எதுவும் வேண்டுதலை செய்தீர்களா? ஆனால் போகிறது வழக்கம். சரி, கரெக்ட். மிக சந்தோஷம். இப்போ 3 வருஷத்துக்கு உட்பட போட்ட முதல்ல எடுக்க முடியவில்லையே என்ற வருத்தமும் உண்டு. சில லட்சங்கள் வெளியில் போயிட்டு வராமல் மன கஷ்டமும் உண்டு. சரி பண்ணி தரேன். வேறு என்ன வேணும்? அது ஒரு விஷயமே இல்லை. தை மாதம் கல்யாணம் நடந்தாச்சு, ஜெயிச்சாச்சு, புண்ணியம் கிடைச்சாச்சு. இந்தாங்க, பணமும் கிடைச்சாச்சு. ஆனந்தத்தை பெறுங்கள். அந்த நிலத்தை விற்றுவிட்டால் கல்யாணம் உடனே உறுதியாகும். ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவோம் என்பது விதியாகும். உடனே தொடங்குக. வயிறார சாப்பிட்டு போனோம். இப்படி போங்க, சாப்பிட்டு போனாச்சு. ஆடிய மாதத்துக்கு வந்துடுங்க. மகா கருப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? பெண்மணியை அழைக்கிறேன். அடுத்து உங்களையும் அழைக்கிறேன். இங்கே நின்று என்னம்மா உடல்நிலைக்கு என்ன செய்து? யாருக்கு? காலில் வந்துட்டு வாங்க. யார் அந்த ஐயா? யாருக்குள்ள பேக்க எங்கே இருக்குப்பா? தேவையில்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை வாயில் அடிக்கடி வரும். வருதா? படுக்கையிலே யூரின் போகக்கூடிய அளவுக்கு கூட சில சமயத்தில் உடம்பு மைனஸ் ஆயிரும். இது ஒன்றும் செய்வன வைவனையும் இல்லை, பேயும் இல்லை, பிசாதும் இல்லை. தேவையில்லாமல் பேயி பிசாது செய்வனு நம்பி இந்த பிள்ளை வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாதா? இவ்வளோ ஈஸியாக ரொம்ப எளிமையாக நான் குணமாக்கி தந்துடுவேன். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். என் செல்ல மக்களே, கால் வந்துட்டு வாங்க.
வாமா பக்கத்தில் அங்கே வாமா. நீங்களாம் அங்கிட்டு போங்கப்பா, போங்கப்பா அங்கிட்டு போங்கப்பா. என் பிள்ளைய என் பக்கத்தில் வச்சுருங்கப்பா. தொடாத தொடாத, பக்கத்தில் வா. இந்த விரலை கொண்டா, 2 விரல கண்ணை முடிக்கா. கருப்புசாமி தாத்தான்னு உள்ளத்துக்குள்ளே மனத்துக்குள்ளே நினச்சிக்கா. ஐயா கருப்பசாமி, உன் சக்தியை இந்த உணர்வுக்கு கொஞ்சம் கொடுப்பா. ஏந்தி நீயே போய் காலை வந்து கும்பிட்டு வா மகளே. ஓடிவா. உன் பேர் என்னம்மா? ஆ இந்தாப்பா, இந்த கனியை நாளைக்கு சாப்பிடணும், இதை நாளைய மறுநாள் சாப்பிடணும், இதை அடுத்துக்கு மறுநாள் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மேலே தேய்ச்சி குளிச்சிடணும். இந்த பக்கத்தில் வா. 3 முறை என்னைய பார், உன் பிள்ளை முழுமையாகி விட்டாள். புண்ணியத்தை அடைவாய் மகனே, வெற்றி உண்டு, சகல துன்பமும் மாறும். அக்கா, ஏதேனும் கோயிலுக்கு தங்க பொட்டுகள் நேர்ந்திருக்கிறீங்களா? மாங்கல்யம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கா? வேண்டியிருக்கிறோம். எங்கே? சமயவர தாய்க்கு. ஏன் போடலை? சரியாக்கலையே. போட்டு வா. நான் போடுறேன். போடு. செலிப்பு செலிக்கு செலிப்பு செலி கால் வந்துட்டாப்பா. சமயபுரத்தாலே சாட்சி. 3 விதமான